கடக ராசிக்காரர்கள் என்ன செய்தால் பிரபஞ்சம் உதவும் தெரியுமா? கடக ராசிக்காரர்கள் என்றாலே உணர்ச்சியும் கருணையும் குடும்பப் பாசமும் நிறைந்தவர்கள். சந்திரன் அதிபதி என்பதால் இவர்களின் மனம் கடல் அலைகள் போல எப்போதும் அலைபாயும். ஒரே நேரத்தில் மிகுந்த அன்பும் அதே நேரத்தில் ஆழமான பயமும் இவர்களின் வாழ்க்கையை இயக்கும். இப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் முழுமையாக துணை நிற்க வேண்டுமென்றால் வெளிப்புற முயற்சிகளை விட உள் மாற்றங்களே அதிகம் முக்கியம். முதலில் கடக ராசிக்காரர்கள் தங்களின் உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொள்ளாமல் தெளிவாக வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி வேண்டும் என்று மனதுக்குள் மட்டும் சொல்லாமல் வாழ்க்கையிடமே அதைச் சொல்லும் தைரியம் வேண்டும். பிரபஞ்சம் ஒருபோதும் அமைதியாக துன்புறுபவர்களை உடனே கவனிக்காது, ஆனால் உண்மையான அழைப்பை அது எப்போதும் கேட்கும். உங்கள் உணர்ச்சிகளை எழுதி வைக்கவும், பிரார்த்தனையாக மாற்றவும் அல்லது நம்பிக்கையுள்ள ஒருவரிடம் பகிரவும். அந்த நிமிடத்திலிருந்தே மறைமுக உதவிகள் தொடங்கும். அடுத்ததாக, கடந்த கால புண்களை விடுவிப்பது கடக ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். அவர் இப்படிச் செய்தார், அந்த நாள் நடந்தது என்ற நினைவுகளை மீண்டும் மீண்டும் மனதில் சுழற்றும் பழக்கம் இவர்களுக்கு உண்டு. ஆனால் பிரபஞ்சம் புதிய வாய்ப்புகளை அனுப்ப வேண்டுமென்றால் உங்கள் மனத்தில் இடம் இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கானது அல்ல, அது உங்களுக்கான சுதந்திரம். நீங்கள் கடந்ததை விட்டுவிடும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் ஒரு புதிய கதவை திறக்கும். மேலும் கடக ராசிக்காரர்கள் தங்களை முதன்மைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் கவனித்துக் கொண்டே தங்களை மறந்து விடுவது இவர்களின் இயல்பு. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலியாக இருக்கும் பாத்திரத்தில் இருந்து யாருக்கும் தண்ணீர் ஊற்ற முடியாது. உங்கள் உடல், மனம், உறக்கம், உணவு, அமைதி இவை அனைத்தையும் பாதுகாக்கும் தருணத்தில்தான் பிரபஞ்ச சக்தி உங்களை பாதுகாக்க வேண்டியவர் என்று ஏற்றுக்கொள்கிறது. தினமும் சிறிது நேரமாவது தனக்காக ஒதுக்குவது பிரபஞ்சத்துடன் நீங்கள் பேசும் அமைதியான ஒப்பந்தம் போன்றது. ஒரு முக்கிய ரகசியம் என்னவென்றால், கடக ராசிக்காரர்கள் கொடுப்பதன் மூலம் பெறுபவர்கள். ஆனால் அது தியாகமாக அல்ல, மகிழ்ச்சியுடன் கொடுப்பதாக இருக்க வேண்டும். உணவு கொடுப்பது, பசித்தவருக்கு உதவுவது, தாய்மையைப் போல் பாதுகாப்பளிப்பது இவை எல்லாம் கடக ராசிக்காரர்களின் இயல்புச் சக்திகள். இவற்றை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் அதற்குப் பதிலாக பணம், பாதுகாப்பு, நல்ல மனிதர்கள், சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவி என பிரபஞ்சம் பல வடிவங்களில் திருப்பிக் கொடுக்கும். மேலும் சந்திரன் அதிபதி என்பதால் நிலவு தொடர்பான வழிபாடுகள் மற்றும் பழக்கங்கள் கடக ராசிக்காரர்களுக்கு அதிசய பலன் தரும். பௌர்ணமி நாளில் அமைதியாக நிலவை பார்த்து மனதுக்குள் உங்கள் ஆசைகளைச் சொல்லுங்கள். அமாவாசையில் பழைய கவலைகளை விட்டுவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்யுங்கள். தண்ணீருடன் தொடர்புடைய செயல்கள், நதி, கடல், குளம் அருகில் சிறிது நேரம் அமைதியாக இருப்பது உங்கள் ஆற்றலைச் சுத்தமாக்கும். இது வெறும் நம்பிக்கை அல்ல, உங்கள் மன அலைகளை சரிசெய்யும் ஒரு ஆழமான உளவியல் பயிற்சி. கடக ராசிக்காரர்கள் எல்லாம் எனக்கே நடக்கிறது என்ற தன்னிரக்கம் நிறைந்த எண்ணத்திலிருந்து வெளியே வரவேண்டும். வாழ்க்கை உங்களை தண்டிக்கவில்லை, உங்களை முதிர்ச்சி அடைய பயிற்சி செய்கிறது. இந்த உண்மை புரிந்த நாளிலிருந்தே எதிர்ப்புகள் கூட வழிகாட்டிகளாக மாறும். பிரபஞ்சம் எப்போதும் உங்களை பாதுகாக்கிறது, ஆனால் நீங்கள் அந்த பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம், கடக ராசிக்காரர்கள் உண்மையாயிருப்பதை நிறுத்தக்கூடாது. முகமூடி போடாதீர்கள். உங்களுக்குள் இருப்பதே உங்கள் பலம். நீங்கள் அழுகிற நாளிலும் தளர்கிற நாளிலும் நான் இப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்கிற அந்த நிமிடத்தில் பிரபஞ்சம் உங்களை தன் மடியில் வைத்துக் கொள்கிறது. அப்போதுதான் எதிர்பாராத உதவி, திடீர் வாய்ப்பு, சரியான மனிதர், சரியான நேரம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இயல்பாக வந்து சேரும். அதனால் கடக ராசிக்காரர்களே, வெளியில் பிரபஞ்சத்தை தேட வேண்டாம். உங்கள் உணர்ச்சி, கருணை, உண்மை, தன்னலம் இல்லாத அன்பு இவையே பிரபஞ்சத்துடன் உங்களை இணைக்கும் இரகசிய பாலம். அந்த பாலத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பித்தாலே உதவி தானாகவே உங்களைத் தேடி வரும்.